200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. இடைக்கால ஜாமீன் பெற்று திரைப்படங்களில் நடித்து வரும் ஜாக்லின் மீது அமலாக்கத்துறை எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஃபோர்டிஸ் ஹெல்த்கேர் நிறுவனத்தின் சிவிண்டர் மோகன் சிங் மனைவியிடம் 200 கோடி ரூபாய் மோசடியாக பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் டெல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சுகேஷுடன் இந்த மோசடியில் தொடர்புடையவர்கள் குறித்து அமலாக்கத்துறை விசாரித்த போதுதான் பாலிவுட் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸின் பெயர் அடிபட்டது. அவரிடம் பல்வேறு கட்ட விசாரணை நடத்திய பின்னர் சுகேஷுடன் பணப்பரிவர்த்தனை வைத்திருந்தது தெரிய வந்தது. அதோடு சுகேஷிடமிருந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை பெற்றதும் விசாரணையில் அம்பலமானது. கடந்த 2022ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் சுகேஷ் சந்திரசேகரின் குற்றச் செயல்கள் குறித்த பின்னணி தெரிந்த பின்னரும் ஜாக்குலின் அவர் வழங்கிய விலை உயர்ந்த பரிசு பொருட்களை பயன்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கில் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் இதுவரை 5 முறை அமலாக்கத்துறையால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தான் நிரபராதி எனவும் சந்திரசேகரின் குற்றப்பின்னணி குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறி மறுத்து வருகிறார். அதே நேரம் சுகேஷ் சம்பந்தப்பட்ட 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் ஜாக்குலின் பெர்னாண்டஸை ஒரு குற்றவாளியாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. இவ்வழக்கில் ஜாக்குலின் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இடைக்கால ஜாமீன் பெற்று தற்போது திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணைக்கு பின்னர் புதிய ஆதாரங்கள் ஏதேனும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுமா? அமலாக்கத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஜாக்குலின் பெர்னாண்டஸின் இடைக்கால ஜாமீன் ரத்தாகுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன.